இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. தேவனுடைய வார்த்தை நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119 105 வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாடு சந்திரனை போன்றது. இது புதிய ஏற்பாட்டிலிருந்து கிடைக்கிற ஒளியை பிரதிபலித்தது. புதிய ஏற்பாட்டில்தான் உண்மையான நீதியின் சூரியனாகிய இயேசு வருவதை நாம் காணலாம். ஆனால் இந்த உண்மையை மல்கியா 4 வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய சபையாகிய ஸ்திரீயானவள் வேதாகமத்தில் லூக்கா 24:27 வசனத்திலே மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் என்று சொல்லுகிற இந்த வசனங்கள் மீதாக நிற்பதாக இயேசு சொன்னார். கிரேக்க மொழியில் ஸ்டெய்ஃப்னோஸ் என்றால் ஒரு மாலை, வெற்றி பெறுபவரின் கிரீடம். இறுதி வரை உண்மையாக இருப்பவர்களுக்கு இது கொடுக்கப்படுவதாக வேறு இடங்களில் வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. வெளிப்படுத்துதல் 2 வசனம், 3 வசனங்களில் இந்த குறிப்பை நாம் அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்துதலில் இனி தேவனுடைய மெய்யான தரிசனத்திற்கும் சாத்தானுடைய போலியான தரிசனத்திற்கும் இடையே நடக்கிற ஒரு போராட்டம் பற்றி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கவனமாக செவி கொடுத்து பாருங்கள். ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த சூரியனும் சந்திரனும் என்கிற இந்த வெளிப்பாட்டில் வரக்கூடிய வசனங்களின் பொருள்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். பிதாவாகிய தேவனே, ஒரு வசனத்திற்கும் அதன் சத்தியத்திற்கும் நன்றி என்று நாம் ஆண்டவரை துதிக்கலாமே. எங்கள் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் உமது செய்திக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவும் என்று நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமே. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த மறைப்பொருள்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மேலும் நம்முடைய வேத ஆராய்ச்சிக்கு உன்னத பாட்டு 6 வசனமும், யோவான் 1 வசனமும், அப்போஸ்தலர் 2 வசனத்தையும் ஜெபத்தோடு நீங்கள் வாசித்து அதன் பொருளை புரிந்து கொள்ள தேவன் அருள் செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரலோக தேவனுடைய சன்னிதானத்தில் நாங்கள் கற்றுக்கொள்கிற நல்ல பாடங்களுக்காய் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதன் உண்மை மறைபொருளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தள்ளும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.